ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யசிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவலம் பொழில் பாரோர் தெம்பொழிலாம் இது செய்தவர் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் என்னுபவர் கருள் என்ன மிகுந்தாள் மந்திர வேதமய பொருள் ஆனாள் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. அம்பிகையினுடைய அனுகிரகத்தை தருவதற்கு குறித்தான ஒரு தினம், அம்மாவை நினைக்கிறதுக்கு உண்டான தினம், ஜெகன்மாதாவான லலிதா திரிபுர சுந்தரித பூஜை பண்றதுக்கு உண்டான தினம், பாபஹர தசமின்னு இந்த தினம். இன்னைக்கு அம்பால நினைச்சோம்னாலே நாம செஞ்ச 10 விதமான பாவங்கள் போயிடுறது. அம்பால நினைச்சால் போறோம், நம்ம அம்மாவை பூஜை பண்ணா போறோம். அம்மா அப்படின்ன உடனேயே எல்லாருக்கும் மனசு உடனே உருவும். எங்கேயோ மேஞ்சிட்டு வரக்கூடிய பசுமாடு உள்ள வரத்தே கண்ணுக்குட்டி ஓடி வந்து தேனுக்கிட்ட முட்டி அந்த பாலை எப்படி அது சாப்பிட்றதே அந்த வாத்சல்யமா அந்த கண்டுக்குட்டிக்கு ஒரு ஆனந்தமும் அந்த பசுமாட்டுக்கு ஒரு சுகமும் ஏற்படுறதோ அது மாதிரி ஜீவன்களை ரட்சிக்கிறதுக்காக, ஜீவன்களை காப்பாத்துறதுக்காக ஜெகன்மாதா நதி ரூபம் கொண்டு பூமியை அடைஞ்ச நாள் இந்த தினம். தீர்த்தம் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே இல்லை. சாப்பிடாம கூட வாழ்ந்து விடலாம், தீர்த்தம் இல்லாம வாழ முடியாது. பாரத தேசத்துல பல கோடி புண்ணிய தீர்த்தம் எங்க போனாலும் சரி. இது ஒரு புண்ணிய தீர்த்தம், இங்க ஒரு மகரிஷி இருந்தார், இந்த இடத்துல ஒரு விருட்சம் இருந்தது, இங்க ஒரு அனுகிரகம் ஆச்சு. அப்படி பாரதம் முழுக்க புண்ணிய தீர்த்தம். நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய கிணறு கூட ஒரு புண்ணிய தீர்த்தம். ஒரு தீர்த்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறது புண்ணிய தீர்த்தம். தனியான சுவையோ அல்லது ஒரு நிறமோ கிடையாது. எதோட சேர்றதோ அதுவா மாறுறது. அழகா பசுமாட்டுல இருந்து பாலை கறக்கிறோம், அதுல ஒரு சொம்பு ஜலத்தை ஊத்திடுறோம், அந்த பால் எடுத்துட்டு வர சொம்பு ஜலத்தை ஊத்திடுறோம். ஜலங்கிறமா பாலுங்கிறோம், மாறி விடுறது. நம்ம அதுல தயிர் வச்சிருக்கா, அது தலையில கொஞ்சம் ஜலத்தை விட்டு கடையிறா, ஜலம்னு சொல்லலையா, தயிருங்கிறா. ஊத்தினது ஜலம். என்னவானாலும் மாறிவிடுறது. நம்மளுடைய ஜிக்வா நாக்கினுடைய சுவைக்காக எத்தனையோ கரைச்சி விட்டு கலர் பொடி எல்லாம் போட்டு அதை கலராக்கி கொண்டாந்து ஊத்துறா. அதுல ஜலத்தை ஊத்தி தான் ஊத்துறா, பேர் சாம்பாருங்கிறா. அப்போ மூலப்பொருளான இருக்கக்கூடிய ஜலம் இல்லைன்னா எதுவும் இல்லை. அப்ப மூலப்பொருள் என்ன அப்படின்னா ஜலம், தீர்த்தம். அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த தீர்த்தத்துக்கெல்லாம் தேவதை யாரு அப்படின்னா லோகமாதாவான பரமேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லலிதா திரிபுர சுந்தரி. அவதான் அம்மா.
அவதான் கங்கை. அந்த கங்கை பகீரதனுடைய திவ்யமான தபசுனால பூமிக்கு அழைச்சிண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவள் இந்த தினத்துல பூமியை தொடுறான். எப்படி இருக்கான்னா, அகஸ்தியர் சர்வ சகஜமா அம்பால துதி பண்ணக்கூடிய அந்த வார்த்தையும் கங்கையோட சேர்ந்ததாக அமைகிறது. தேவர்கள் எல்லாம் புஷ்பமாரி பொழிகிற அந்தி மயங்கிய வானவிதானம். தேவர்கள் அத்தனை பேர் 33 தேவர்களும் சகலவிதமான தேவதைகளும் புஷ்பமாரி பொழிந்து, ஹே கங்கே நீ பூமியை தொடுற, ஹே கங்கே நீ பூமியை தொடுற இந்த தினத்துல யாரெல்லாம் உன்னை நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் தரித்திரம் போயிடுறது, சௌபாகியம் உண்டாடுறது. ஹே கங்கே உன்னை மானசீகமா ஒரு தீர்த்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு இது கங்கா ஜலம்னா நீ கங்கையா மாறுற. அப்படி ஆகாசத்துல தேவர்கள் எல்லாம் புஷ்பமாரி புழிகிறா. ஹரித்வாரம்ங்கிற திவ்ய கஷேத்திரத்துல அந்த அம்பிகை அப்படி தன்னோட பாதத்தை வைக்கிறான். அதுக்குத்தான் அதற்கு பேர் ஹரித்வாரம். ஹரத்வார் ஹரித்வார்னு 2 பேர் உண்டுன்னு நம்மளுடைய புராண விஷயம். சிவபெருமான் அடையணுமா இங்க வழி இருக்கு, மகாவிஷ்ணு அடையணுமா வழி இருக்கு. இத்தனைக்கும் வழியை காமிக்கக்கூடிய கங்கை பூமியை இந்த இடத்த அடையிற. எப்படி அவ வரா அப்படின்னா, அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை. அவ்வால் ஒரு திவ்யமான நர்த்தனத்தோட கூட சின்ன கன்னிகையா நாமெல்லாம் பார்த்து அனுபவிக்கிற மாதிரிதான மகா திரிபுர சுந்தரியாக சின்ன குழந்தையா நெற்றியில அழகான திலகமிட்டு கொண்டு பின்னல்ல ஜடை போட்டுக்கொண்டு சிரித்த திருமுகத்தோட பரந்த திருநயனங்களோட மார்பல பலவிதமான மாலைகள் ஆபரணங்கள் இத்தனையும் சூட்டிண்டு இடுப்புல ஒட்டியானம் போட்டுண்டு அபஜபரத ஹஸ்தத்தோட அந்த அபஜபரத ஹஸ்தத்துல மருதானை எட்டுண்டு கைகள்ல விசேஷமான வளையல் சாத்திண்டு மூக்குள்ள நாசிகா சூரணமா இருக்கக்கூடிய வைர மூக்குத்திய போட்டுண்டு காதல தோடெல்லாம் அணிஞ்சுண்டு சின்ன குழந்தையா செக்கச்சவேல்ங்கிற பட்டுப்பாவாடைய போட்டுண்டு புஷ்பமெல்லாம் சூடிண்டு ஒரு நர்த்தனம் பண்ணிண்டு அவள் வரால். அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை. இவளை பார்த்த உடனே பார்த்தோன்னா சிந்தை நிறம் பவளம் பொழில் பாரோர். நம்மளுடைய அம்பாள் எங்க இருக்கான்னா, முதல்ல ஆத்ம பூஜையை பண்ணு, அப்புறம் பிரார்த்த பூஜையை பண்ணு. முதல்ல உனக்கு உள்ளுக்குள்ள தேவதை இருக்கு, தெய்வம் இருக்குங்கிறத நீ முதல்ல உணர். உன உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை தூண்டி விடு. ஒரு தீபத்தை தூண்டி விட்டா எப்படி எரியுதோ இந்த ஆத்மா உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீ உணரு. எப்படி ஆத்மாவின் உள்ளுக்குள்ள சக்திய பிரயத்தனம். எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா தான் ஆகும். பேசாம உட்கார்ந்து இருந்தா ஒரு காரியம் ஆகாது. அந்த தேவதையை நினைச்சு மனம் வருந்தி அவளுடைய சரணத்துல புஷ்பத்தை போடுறத உனக்குள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் தருவா. சிந்தை நிறம் பவளம் பொழில் பாரோர் தெம்பொழிலா இது செய்தவர் யாரோ. யார் இத பண்றான்னா அவளுடைய லீலை. அவள்தான் நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜகன் நாயகியே உமையே அப்படின்னு அந்த ஜெகன்மாதா சர்வ சகஜமா அந்த லீலைய பண்றா. அவளுடைய சரணம் பூமியை தொடுறது, அதுல ஒரு ஆனந்தம். இது யார் பண்ணினா இந்த சரணத்தை நாம குடிக்கிறோமே அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு பரமானந்தம் ஏற்படுறது. சிந்தை நிறம் பவளம் பொழில் பார் தெம்பொழிலா இது செய்தவர் யாரோ. இல்லாத இடமே கிடையாதான். நம்ம ஆத்துல தீர்த்து தருது. எந்த இடத்தும் மனத்தும் இருப்பால். இல்லாத இடமே கிடையாது. எங்கேயோ ஒரு படித்துறை, அங்க ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பமான கையோட இது கங்கா ஸ்நானத்துக்கு சமம். அப்போ
இல்லாத இடமே இல்லை. எந்த இடத்தும் மனத்தும் இருப்பால் எண்ணுபவர் கருள் என்ன மிகுந்தால். யார் என்றாலோ நீ கங்கைக்கு வரணும்ல, கங்கைக்கு வந்துடுது மிளேச்ச தீர்த்தம்மா. சில பேர் குளிக்க மாட்டான், மகா பாவி. இந்த வருவான் நன்னா இல்லம்மா. எங்கேயோ ஒரு சாக்கடை, அந்த இடத்துல நின்றுருப்பான், அவனுக்கு தீர்த்தம் இருக்காது. அங்க இறங்கி ஒரு சங்கல்பம் பண்ணிப்பான், ஹே கங்கா மாதா தாயே, இது கங்கா தீர்த்தமாகட்டம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாளாம். இல்லாத இடமே கிடையாதான். என்ன காரணம்னா அவளை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ண, அதுவே மந்திரம். மந்திர வேத மய பொருள். இந்த மந்திர ரூபமா இருக்காளாம் கங்காதேவி. ஜெகன்மாதாவான பராசக்தி, பராபரி, லோகநாயகி. எங்க ஆரம்பிக்கிறா? திரிவேணியில வந்து சேர்றா, கங்கா சாகரத்துல போய் சேர்றா. அந்த ஊர்ல சொல்றா, சப் சப் நதி ஸ்நான் பார் ஹோத்தா ஹே, கங்கா சாகர் ஸ்நான் ஏக்கி பார் ஹோத்தா ஹே. இந்த கங்கை ஹரித்வாரத்துல விடறவ அழகா மேற்கு வங்கத்துல, அந்த வங்காளத்துல கல்கத்தா தாண்டின பிற்பாடு அந்த சமுத்திரத்துல போய் சேர்றத, இங்க வந்து ஸ்நானம் பண்றது. எத்தனையோ தடாகம், எத்தனையோ புண்ணிய நதி, எத்தனையோ தீர்த்தம் ஸ்நானம் பண்ணுவப்பா. ஆனா ஜென்மால ஒரு முறை உனக்கு கிடைக்காது. அப்பேற்பட்ட கங்கை பூமியை தொட்ட இந்த தினம் மந்திர வேத மய பொருள். மந்திரம் தான் கங்கை. கங்கைங்கிறதே மந்திரம் தான். பேர்பட்ட அந்த ஜெகன்மாதா அவள் யாருன்னா, அவள் தான் லலிதா திருப்புர சுந்தரி. அந்த ஜெகன்மாதா அவள் நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்னல்கள் அத்தனையும் கலைந்து, பாவங்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்து, அவர்களுடைய கிரகத்துல சகல சௌபாக்கியத்தை தந்து அனுகிரகம் பண்ணுவார். என்னென்ன தருவான்னா, அபிராமி பட்டர் சொன்ன 16 செல்வத்தையும் தந்துருவார். அந்த 16 செல்வம் கிரகத்தில் இருக்கிறதே எப்படி ஆண்டாள் தன்னுடைய வாக்கினால் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்ங்கிற அப்படியான அந்த அனுகிரகத்தை பாபஹர தசமிங்கிற இந்த தினத்துல நம்மளுடைய இந்திரியங்கள்னால பண்றது, மனசனால பண்ணது, ஹஸ்தங்கள்னால பண்ணது, சரீரத்தினால பண்ணது, மனசனால பண்ணது அத்தனையும் நிவர்த்தி பண்ணட்டும். அந்த ஜெகன்மாதா நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். பராசக்தி பராபரிகளுடைய சரணங்கள்ல பத்திர புஷ்பத்தை சாத்துவோம். ஜெகன்மாதாவான கங்கையை பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெகன்மாதாவனுடைய கங்காதேவியினுடைய பிரத்யக்ஷ அனுகிரகமே சௌபாகியம். ஜெய் ஆதி பராசக்தி கீ.